பாருங்கள், ஒரு பழைய காலத்து வீடு, அருமையான வீடு பாருங்கள். ஒரு அற்புதமான வீடு, வடக்கு பார்த்து இருக்குது. நல்ல இயற்கை சூழலில் பாருங்கள். இது எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்க. இது தொடக்கப்பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூலு. அதுக்கு எதிர்ப்புறமாகவே ஒரு அற்புதமான வீடு பாருங்கள். இது அளவு கேட்டிங்கன்னா மொத்தம் 28 சென்ட்டில் இருக்குதுங்க இந்த இடம். ஃபுல்லாக இடம் வீடு எல்லாம் சேர்த்து. பின்னாடி வீடு இருக்குது பாருங்கள், அந்த சைடும் வீடு இருக்குது பாருங்கள். நல்லா காம்பவுண்ட் பண்ணி நல்ல காங்கிரீட் ரோட்டில் நல்லா வடக்கு பார்த்து ஒரு 28 சென்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்கள். வீடு அருமையாக பாருங்கள். காலி இடமே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நல்லா வாங்கி முன்னாடியெல்லாம் மரங்கள் வச்சுட்டு பண்ணினா பிரமாதமாக இருக்கும். நல்ல ஒரு இயற்கை சூழலில் இருக்குது பாருங்கள். போர் இருக்குது இந்த வீட்டுக்கு. போர் இருக்குதுங்க. வீட்டு கனெக்ஷன் பைப் இருக்குது. இந்த ஒரு வீடு இருக்குதுங்க. பின்னாடியும் ஒரு வீடு இருக்குது. இந்த சைடும் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இங்கேயும் காலியிடம் இது வரைக்கும் போகும் பாருங்கள். அந்த காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் அந்த அளவுக்கு போகும் பாருங்கள். ஏகப்பட்ட இடம், காலி இடம். மொத்தம் 28 சென்ட்டு. நல்ல இயற்கை சூழலில் அற்புதமாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், வீட்டுக்குள்ளே போகிறேன் பாருங்கள். பழைய காலத்து கதவை பாருங்கள். பாருங்கள், ஒரு பெரிய ஹால் இது பாருங்கள். பெரிய ஹால். இங்கே ஒரு ரூம் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ரூமுங்க. இப்போல்லாம் ஆளுங்க தங்கியிருக்காங்க, வாடகைக்கு இருக்காங்க. மரமெல்லாம் பாருங்கள், அந்த காலத்து மரம் பாருங்கள். இப்போ சமையல் ரூம் போகிறோம் பாருங்கள். இது சமையல் ரூமுங்க. இல்லை பெரிய சமையல் ரூம் பாருங்கள். நல்ல பெரிய சமையல் ரூம் பாருங்கள். மேலே இது மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல பெரிய சமையல் ரூம் பாருங்கள். ஸ்டோர் ரூம் பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க. டைனிங் ஹால், ஸ்டோர் ரூம் எல்லா சௌகரியத்தோடு இருக்குது பாருங்கள். கிச்சன், டைனிங் ஹால் எல்லா சௌகரியத்தோடு ஸ்டோர் ரூமோடு இருக்குது. சமையல் ரூமு. 2 பெட்ரூம் இருக்குது பாருங்கள். கணக்கு 3 பெட்ரூமு. முதல்ல ஒன்று காமிச்சேன் பாருங்கள். இது 2வது ரூம். இது ஒரு பெட்ரூமுங்க பாருங்கள். பெரிய பெட்ரூம். அது எல்லாம் மரம்தான். நல்லா பழமையை விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். இது ஒரு பெட்ரூமுங்க. அடுத்த பெட்ரூம் போகிற பாருங்கள். பாருங்கள், இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமுங்க. நல்லா ஹால், பெரிய ஹால், எல்லாம் மரம் தான். நீட்டாக இருக்குது பாருங்கள். மரம் வெளியே வர்ற பாருங்க. வெளியே வந்து பேக் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. மொத்தம் 28 சென்ட்டுக்குது அளவு. வடக்கு பார்த்து இருக்குது. இது பேக் சைடில் காமிக்கிறேன். பாருங்கள், டேங்க் வச்சுருக்காங்க. அதான் பழைய ஸ்டைலில் கட்டினது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. பாரு, இங்கேயும் காலி இடம் எவ்வளோ இருக்குது பாரு. இங்கேயும் காலி இடம். மாமரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது. இங்கேயும் காலி இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள்.
இது வாஷிங் ஏரியா, இதில் வாஷிங் ஏரியாங்க. இது 3 பாத்ரூம் இருக்குது. 3 பாத்ரூம் இருக்குங்க. அது இந்த பக்கத்தில் அந்த சமையல் ரூம் காமிச்சு இல்லைங்களா, அதுதான் இது. உள்ள சமையல் ரூம் காமிச்சிருந்தா இது. அதோட இந்த சைடு பாருங்கள், அந்த பக்கம் இருக்குது. மொத்தம் 28 சென்ட்டுங்குது பாருங்கள். அருமையான வீடு. இது மாதிரி ஒரு அமைப்போட வீடு கிடைக்காது. எல்லா சௌகரியத்துலையும் இப்போ வந்து குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செஞ்சால் போதும். இப்போ வந்தோடனே குடியிருக்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்குது. பாருங்கள், இந்த இடம் வந்தாச்சு. இப்படி போய் சுற்றி இப்படி வந்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்படி போய் சுற்றி வந்துக்கலாம். இந்த இடம் சேரும். போர் இருக்குதுங்க, வீட்டு கனெக்ஷன் தண்ணி இருக்குது. மொத்தம் 28 சென்ட்டு. மொத்தம் அளவு 28 சென்ட்டு. இது அப்படியே உங்களுக்கு மொத்த விலை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது. விலையெல்லாம் கம்மியாக தான் சொல்கிறாங்க. பாருங்கள், மொத்தம் 28 சென்ட். இந்த வீட்டோட போரோட வீட்டு கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் இருக்குதுங்க. எல்லாம் சேர்த்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 70 லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடு. அப்படியே பாருங்கள், அருமையான வீடு. இந்த மாதிரி வீடு கிடைக்காது. 28 சென்ட். முன்னாடி எவ்வளோ இடம்னு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்ல அமைப்பாக இருக்குது பாருங்கள். 28 சென்ட் சேர்ந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பாருங்கள், பழமை விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகும். இதை விட என்ன விசேஷம்னா, இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு பொள்ளாச்சி காட்டமட்டி ரோடு 1/2 கிலோமீட்டர் தான். இந்த வீட்டினுடைய ரோட்டிலேருந்து எடுத்தோம்னா 1/2 கிலோமீட்டர் தான் ஒரு பொள்ளாச்சி பல்லட ரோடு. அவ்வளோ பக்கத்தில் உங்களுக்கு மெயின் ரோடு இருக்குது. எல்லா சௌகரியம், எல்லா ஏரியாவுக்கும் போகிறக்கு, திருப்பூர் போகிறக்கு, பொள்ளாச்சி போகிறக்கு, கோயம்புத்தூர் போகிறக்கு, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரோடு வசதி இங்கே நல்லா இருக்குது. அதனால் பார்த்துட்டு சொல்லுங்கள். அருமையான வீடு, விட்டுறாதீங்க. மொத்தமே 70 லட்ச ரூபா தான் இது. வீட்டினுடைய மதிப்பு 70 லட்சம் தான் சொல்கிறாங்க. பேசும்போது அதுலேயும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணுன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள்.